மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் சனிக்கிழமை எங்கே போயிருப்பேன்? சனிக்கிழமை அப்படியே ஆஞ்சநேயர் கோயில், சிவன் கோயில் அப்படின்னு சனீஸ்வர பகவானுக்கு போய் அர்ச்சனை. அப்படியா? இல்லை இல்லை இல்லை, கணவனே கண்கண்ட தெய்வங்கிற மாதிரி கணவன் சொன்ன இடத்துக்கு போனேன். உங்களுக்கு தான் தெரியுமே கணவர் எங்கே கூட்டிகிட்டு போவார்னு. அவர் கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போவார், ஆனால் சினிமாவும் கூட்டிகிட்டு போவார். கோயிலுக்கு நான் இன்ட்ரெஸ்டாக போவேன், சினிமாவுக்கு கொஞ்சம் சுணுங்கிட்டு போவேன். இன்றைக்கி சுணுங்கிட்டு போகல, சரி போகலாம் அப்படின்ட்டு போனேன். போய் படம் பார்த்தோங்க. என்ன படங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும். அதாவது நான் மாந்தோட்டம் குத்தகை எடுப்போம், தென்னந்தோப்பு குத்தகை எடுப்போம். தேட்டரை குத்தகை எடுத்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ராக்கி தேட்டரை குத்தகை எடுத்துட்டோம். அதனால இன்னைக்கு வரும் விஜய் ஆண்டனி படம் நல்லா இருக்குங்கிறாங்க. பாருங்கள், இன்று முதல்னா போட்டிருக்கு. இன்னிலேருந்து தான் நினைக்கிறேன். ரிலீஸ் ஆன அன்றைக்கே என்னை கூட்டிகிட்டு வந்துடுவார் மச்சான். நான் மாட்டேனாலும் கூட்டிகிட்டு வந்துடுவார். அம்பத்தூரில் இந்த ராக்கி தேட்டர் தான் பரிமளாக்கோ அடுத்த டார்கெட்டு. பாருங்கள், அடுத்த படம் என்னன்னு பார்த்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரு பாருங்க மீசக்கார மச்சான். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு யூனிஃபார்ம். ஹால் டிக்கெட் வந்துருச்சா? ரோல் நம்பர் என்ன பாருங்கள். ஹால் டிக்கெட்டோட ரோல் நம்பர் என்ன? A4 and 5. அப்போனா பாருங்கள், முதல்லையே போய் புக் பண்ணிட்டார். டாப்பில் இருப்போம் நாங்கள். பாருங்கள், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் 14th ஆகஸ்ட்டு நம்ம சூர்யா பையன் நடிக்கிறாங்க. இந்த சூர்யா சிவகுமார் பையன் என் ஆஃபீஸில் தாங்க ஒர்க் பண்ணாங்க. 1500 ரூபா அப்போ அவருக்கு சம்பளம், 3750 ரூபா எனக்கு அப்போ சம்பளம். இப்போ நான் சம்பளம் இல்லாமல் இருக்கேன், அவர் கோடியாக சம்பாதிக்கிறார். எப்படி பார்த்தீங்களா? 1700 ரூபா சம்பாதித்தவர் இன்றைக்கி கோடியாக சம்பாதிக்கிறார். எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதே 30 வருஷத்துக்கு முன்னாடி 3750 ரூபா சம்பாதிச்ச இன்றைக்கி மிஞ்சி போச்சுன்னா 1.5 லட்சம் தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் அது கூட இல்லாமல் நான் லக்கி தாங்க. எனக்கு சம்பாதிச்சு அவர் ஆட வேண்டியிருக்குல்ல, உழைக்க வேண்டியிருக்கு. இவர் எனக்கு சம்பாதிச்சு என்னை பார்க்க வைக்கிறாரு பாருங்க, அதுதானே எனக்கு பெருமை. கதவு திறக்கிறாங்களா, உடனே போகணும் வாங்க போங்க. ஃபஸ்ட்டு போகல இன்னைக்கு. பார்த்தீங்களா, மறுபடியும் படி ஏற ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள். அதே படி, அதே தியேட்டர். நல்ல வேலை அதே சினிமா இல்லை, ஆனால் அதே புருஷன், அதே ஃபஸ்ட் ஃப்ளோர். பாருங்கள், இந்த காலத்தில் டிக்கெட் வாங்கிட்டு ரிலாக்ஸாக வரோம். அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி சீட்டு பிடிக்கிறதுக்கு எல்லாம் ஓடுவோம். இப்போல்லாம் இந்த சீட்டு நம்பர், ரோ நம்பர் தேடி போகிறோம். நம்ம சீட்டு எதுன்னு தேடி போகிறோம். அந்த காலத்தில் எப்படி அந்த சீட்டை பிடிக்க இது என் சீட்டு, இது ஒன் சீட்டுன்னு சீட்டு நம்பர் இருக்காது, ரோ இருக்காது, அடிச்சுப்போம், ஒவ்வொருத்தர் மடியிலையும் உட்காந்துப்போம். அதுவும் ஜாலி தான் இல்லை? எங்க A4 5 டாப் சீட்டு ஒத்துரும் வரல. எப்படி
எனக்கு பிடிச்சதே இல்லை. ஐஸ்கிரீம் இல்லாம பாப்கார்ன். எனக்கும் வெஜ் பாப்ஸும் எனக்கு வாங்கிட்டு வரலாம். நீங்கள் பீக்கா மாதிரி சாப்பிடும்போது முடிந்து சக்கரை வாகனத்தில் மச்சான் நேராக ஹோட்டலுக்கு போய் நான் வந்து சோளாபூரி ஆர்டர், அவருக்கு பரோட்டா. ஆனால் 2 பேரும் அண்ணன் தங்க அக்கா தம்பி தான். ஏன்னா சோளாபூரியும் மைதாவில் செஞ்சது, பரோட்டாவும் மைதாவில் செஞ்சது. அருமையாக அதை ருசித்து ரசித்து சாப்பிடுகிறேன். நல்லா இருந்தது. ஹெல்தி டிஷ்ஷஸ் நல்லா, அதாவது ஹைஜீனிக்காக இருக்கும் ஹோட்டல். நல்லா இருந்தது. ருசிச்சு நல்ல ஒரு என்ஜாய், 2ம் என்ஜாய்மெண்ட்டு. சினிமாவும் சரி ஹோட்டல். நான் சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் இந்த விதவைகள்லாம் விதவைகள்ங்கிற பட்டத்தை கொடுக்காம அவர்கள் வந்து குங்குமம் இட்டுக்கிறதுல தப்பு இல்லை. குங்குமங்கிறது வந்து கணவர் கொடுத்தது தான் கிடையாது, பிறந்ததிலிருந்தே குங்குமம் நம்ம இட்டுக்கிறோம். அவங்க வந்து செல்ஃபாக வெல் ட்ரெஸ்டாக இருக்கிறதுல தப்பு இல்லை. இப்போல்லாம் வந்து நிறைய பேர் நல்ல பெரிய நகரத்துலலாம் நிறைய பேர் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா போகிறாங்க. பட்டு ஒரு மனசில் ஒரு இது குங்குமம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வந்து குங்குமம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, அப்படி உள்ளவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் கடமை கொடுங்க, நீங்களும் எட்டுக்கங்க, இதில் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபேஸ்புக்கில் வந்து இது மாதிரி குங்குமம் எட்டுக்கிறவங்கள தப்பாக சொல்கிறவங்கள பாலால் அடிங்க அப்படின்னு வெறும் பாலாலன்னு தான் போட்டிருந்தேன். அது அவங்களே அதை ஃபில்லப் பண்ணிட்டு அது இப்படி, அதாவது இது மாதிரி நல்ல கருத்தை சொல்கிறாங்களேன்னு பார்க்காம அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அதுக்கு அந்த குங்குமம் வச்சுக்கிறதுக்கு எதிர்ப்பாக உள்ளவங்க, இந்த நிறைய இந்த பூசாரி ஜாதியில் இருக்கிறவங்க, மற்ற பேர் எனக்கு அதில் வந்து கமெண்ட் பண்ணவங்க அந்த சாமின்னு கூப்பிடுறோமே அந்த வர்க்கத்தினர் தான் அப்படி கமெண்ட் பண்ணாங்க. இல்லை இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது தான் அப்படின்னு. நீ யாருடா, நீ ஆம்பளை, நீ யார் பொம்பளைகளுக்கு பொட்டு வச்சுக்கிறது குங்குமம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் நீ பேசுறது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் திட்டி விட்டோம். இது வந்து வெறுமன குங்குமம், கணவர் இறந்தவுடன் தாலியை கழட்டு, குங்குமத்தை வச்சுக்கோ, வச்சுக்காத, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 10 பேருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி கேவல எண்ணங்கள் உள்ளவங்களெல்லாம் அவங்களே வந்து மாறணும் வேணாம். நீ வந்து ஒன்றை வந்து வெல் ட்ரெஸ்டாக வச்சுக்கோ, நீ குங்குமம் இட்டுக்கிறதுல தப்பு இல்லை. கணவர் போனார்னாக்க அந்த உயிர் போச்சுங்கிறது வருத்தம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அப்புறம் நம்ம சாப்பிட்லையா, அப்புறம் நெய் ஊற்றி சாப்பிட்லையா, அப்புறம் தயிர் ஊற்றி சாப்பிடலையா, சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம் எல்லாம். இல்லை இன்னொரு மற்றவங்கள்லாம் கறி மீன்லாம் சாப்பிட்லையா கணவர் போனதுக்கப்புறம். இது என்னவோ அவங்கள வெளியே அழகை கொலைப்படுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கா. அது அப்படி சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டா அவங்களுக்கு மறுமணம் செய்ய விருப்பம் இருந்தாலும் உறவினர்கள் ஊரெல்லாம் வந்து அதை தடுக்கும் அப்படின்னு சில தலைநகரத்தில் சில நகரத்துலலாம் இது வந்து கேஷுவலாக பண்ணிக்கிறாங்க, தப்பில்லை. அப்படியும் அந்த உறவினர்கள் தப்பாக கொஞ்சம் கிச்சு பேசுகிற ஆளுங்களும் இருக்கும். இது ஒரு கிராமத்தில் இருந்தால் எப்படி? கிராமத்தில் வந்து விதவைகள் எல்லாம் இந்த பெண்களுக்கு தான் பட்டம் சுட்டுவாங்க. விதவைகள் ஆண்கள்லாம் ஒய்ஃபு செத்த ஒரு 6 மாதத்தில் புது மாப்பிள்ளையாகி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் பெண்கள் வந்து 1 வருஷத்துக்கு வெளியிலேயே போகக்கூடாது. அதெல்லாம் இப்போ வந்து கிராமத்தில் இன்னும் அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. மாற்றமும் கிராமத்துலேருந்தும் நடந்துட்டு தான் இருக்குது. தப்பு மறுமணம் செய்துக்கிறது மாற்றமும் கிராமத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அரிதாக இருக்குது. அதை பற்றி தாங்க படம். பசங்களே அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி விடுறது,
பசங்க அவளுக்கு பிறந்த பசங்க வந்து 2 பசங்க. கணவர் இறந்து விட்டார். அந்த ஊரில் கிராமத்தில் வந்து அவள் விதவையாக இருக்கா. பல ஆசைகளை அடக்கி இருக்கா. ஆரம்பத்தில் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும்போது பெரிய பையன் வந்து அது அவனுக்கு பிடிக்காமல் இருந்தது. திடீர்னு அவனுக்கு கல்யாண வயசு வரும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அலறிட்டு தம்பியும் அவனும் சேர்ந்து அம்மாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணிக்கணும்னு அம்மாவையும் வற்புறுத்தி எல்லாம் பண்ணுறான். அம்மாவும் சரிங்கிறா, நல்ல ஒரு சாய்ஸை தேடிக்கிறா. இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வரார் இவர். அது வரைக்கும் நம்ம யார் அவர் பேர் என்னங்க, இந்த படத்து கதாநாயகன் விஜய் ஆண்டனி. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அவரே இன்ட்ரடியூஸ் ஆகிறார். கொஞ்சம் நேரம் கழிச்சு கடைசியில் தான் கொஞ்சம் நேரம் வரார் அவர். ஆனால் நல்ல நடிப்பு, நல்ல கருத்து சொல்லிட்டு பெண்கள் வந்து மறுமணம் செய்து கண்டிப்பாக மறுமணம் செய்து கொள்ளணும். இது மாதிரி பெண்கள் யாருக்கெல்லாம் செஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் தடுக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த படத்தோட அருமையானது. இது உண்மையாக நடந்திருக்கான். கள்ளக்குறிச்சியில் ஏதோ ஒரு கிராமத்தில் உண்மையாக நடந்தது அப்படின்னு கடைசியில் அவங்க ஃபோட்டோவையும் உண்மையாக அந்த செல்வி, அந்த ஏழுமலை, இந்த படத்துலேயும் செல்வி ஆண்டனி ஏழுமலைன்னு வரார். அந்த செல்வி ஏழுமலைன்னு உண்மையானவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கல்யாணம் ஊரே எதிர்த்து வந்தும் அவங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கங்கிற கதையை, அதுவும் என்ன பசங்க பண்ணி வச்சாங்கங்கிற கதையை, நல்ல ஒரு அவேர்னஸ், சோஷியல் ஈவிலுக்கு ஒரு அவேர்னஸ். இது மாதிரி பல அவேர்னஸ் வந்துட்டு நாடு முன்னேறிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துல நடக்காமல் இருக்கும். சில பசங்கள்லாம் வந்து யோசிப்பாங்களே நம்ம அம்மா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. அருமையான ஒரு விழிப்புணர்வு கதைங்க. கண்டிப்பாக இது ஹிட் ஆனும். நீங்கள் எல்லாமும் போய் பாருங்கள். நான் கதை ஃபுல்லாக சொல்லலை உங்களுக்கு. அதில் என்ன உள்ளே இருக்குங்கிறதெல்லாம் போய் பாருங்கள். கருணாஸ் பண்ணுற அட்டகாசத்தை போய் பாருங்கள். அருமையாக இருக்குது படம். இதில் வந்து பாட்டு, ஒரு கூத்து, ஒரு டான்ஸு அப்படின்னு இல்லாமல் உங்களை வந்து சேருக்கு முன்னாடி உட்கார வச்சு அடுத்தது என்னங்கிறத ஒரு பார்க்க, ரசிக்க, விழிப்புணர்வாக படிக்க உள்ள கதைங்க. அருமையான கதை. படம் பேர் பாருங்க, நான் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு படம் பேருன்னு யோசிக்கிறேன். 100 சாமி. படம் பேர் 100 சாமி. 100 சாமி இருந்தாலும் பசங்க வந்து சாமியாக அம்மாவுக்கு வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த படத்தோட இது. பாருங்கள் போய். நன்றி.